श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्भजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोथनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं सकस्ससाघोपनिषत्समागमं நமாம்யகம் திராவிட வேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருளென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்தவருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்தவரும் சீரார் சடகோவன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகின்றோம். நேற்றைய பரியந்தம் நாம் அனுபவித்தது முதலாம் பத்து, ஆறாம் பதிகம், 9ஆம் பாசுரம். இன்று நாம் காண இருப்பது முதலாம் பத்து, ஆறாம் பதிகம், 10ஆம் பாசுரம். கடிவாத்திய வினைகள் நொடியாருளுமாய்க்கண் கொடியா அடுகுள் உயர்த்த வடிவார் மாதவனாரே. கடிவார் தீய வினைகள் நொடியாகும் அளவைக்கண் கொடியா அடுபுள் உயர்த்த வடிவு ஆர் மாதவனாரே. அடுபுள் பகைவரை அழிக்கின்ற வல்லமை படைத்த கருடன். கொடியா உலர்த்த கொடியாக எடுத்தவரும் வடிவார் விலட்சணமான திவ்ய விக்கிரகத்தை உடைய மாதவனார் திருமகள் கேள்வன். தீய வினைகள் கொடிய பாவங்கள் நொடிக்கும் அளவைக்கண் ஒரு நொடிப்பொழுதற்குள் கடிவார் போக்கி அருள்வார் என்பதாக இப்பாசுரத்தில் உள்ள சொற்களுக்கான பொருள் விளக்கம் அமைந்துள்ளது. இன்று அதன் விளக்கத்தினை முழுமையாக நாம் இப்பொழுது காண்போம். எம்பெருமான் பிராட்டியோடு கூடி அடியார்க்கு காரியம் செய்தருள்வது தாமதமாக நடைபெறுமோ என்ற ஐயம் கொள்ளத் தேவையில்லை. எம்பெருமான் அடியார்களின் விரோதிகளை அழியும்படி செய்யக்கூடிய கருடனே தனது கொடியில் கொண்டவனன்றோ. கஜேந்திரனுக்கு துன்பம் நேர்ந்தபோது அருள் புரிய சினந்தெழுந்து வந்தவரன்றோ. அப்படிப்பட்டவர் தன்னை பற்றுபவர்கள் கொடிய பாவங்களை ஒரு நொடிப்பொழுதில் போக்கி அருள்வான் என்கின்றார் ஆழ்வார் இப்பாசுரத்தில். பெரிய திருவடியை அடிமை கொள்ளுமா போல சம்சாரிகளான நம்மையும் அடிமை கொள்வான் சர்வேஸ்வரன் என்கின்றார். காலம் என்ற தத்துவம் உள்ளவரை வாழ்ந்து அனுபவித்து கழிக்க முயன்றாலும் கழிக்க இயலாமல் உள்ளவை நம் தீவினைகள். அவை பிறவிதோறும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். மா என்றால் பிராட்டி, தவன் என்றால் நாயகன். பிராட்டிக்கு நாயகன் என்பதனாலே மாதவன் என்கின்றார். சர்வேஸ்வரன் சுதந்திரமானவன் என்றுள்ள போதும் அவள் அவனை மாற்றி கடாட்சிப்பது எப்படி என்று உரைக்கின்றார். பிராட்டியை நாம் வேண்டிக் கொண்டோம் என்றால் இரக்கமான சிந்தை கொண்ட பெரிய பிராட்டி உடனடியாக நமக்காக எம்பெருமானிடம் சிபாரிசு பெறுவார். இந்த அடியார்க்கு நாம் உதவிட வேண்டும் என்று பெரிய பிராட்டியார் சர்வேஸ்வரனிடம் ஒரு பக்கம் பார்த்தால் பிறப்பு, மற்றொரு பக்கம் பார்த்தால் மரணம், நடுவில் உள்ள வாழ்க்கையில் எண்ணற்ற உடல் நோய்கள் உள்ளன. இப்படி உள்ளபோதும் இவன் செய்த குற்றங்களை ஆராய்வது சரியாகுமோ? குற்றங்களை மட்டுமே ஆராய்ந்து ஒருவனை கைவிடுதல் என்றால் உலகம் முழுவதையுமே கைவிட வேண்டிய நிலை ஏற்படுமே என்று
பிராட்டியானவள் எம்பெருமானிடம் சர்வேஸ்வரனிடம் கூறுவாள். ஆகவே பிராட்டியை நாம் தொழுதோமென்றால் அந்த பிராட்டி நம்போன்ற சாமானியர்கள் மீது அக்கறை கொண்டு எம்பெருமானிடம் சிபாரிசு செய்து நம்முடைய குற்றங்களை கண்டிப்பாக நோக்காமல் நம்மளுடைய வினைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கும்படி வேண்டிக்கொள்வாள் என்பதாக தெரிகிறது. ஆகவே இவர்களை பொறுத்து கொண்டு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்கின்றாள் பெரிய பிராட்டி. இதனை கேட்டு அவனும் சமாதானமாகி அவனை பற்றுகின்ற நம்மை போன்ற சேதனர்களுக்கு அருள் புரிந்து நம் தீய வினைகளை நொடிப்பொழுதில் தீர்ப்பான் என்கின்றார் ஆழ்வார் இப்பாசுரத்திலே. ஆகவே பெரிய பிராட்டியின் துணை கொண்டு எல்லோரும் தங்களுடைய வினைகளை தீர்த்து கொள்ள இயலும் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைந்துள்ளது. இத்தோடு இன்றைய காணொளியை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.